ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மதிப்பு என்ன, நீ இருக்க வேண்டிய இடம் என்ன, உன்னுடைய தகுதி என்ன, திறமை என்ன என்று எதையும் புரிந்து கொள்ளாமல் உன்னை தாழ்வாக பேசுபவர்களை எப்பொழுதும் நீ கண்டு கொள்ளாமல் இரு. உன்னுடைய முயற்சியை வீண் என்று தடுப்பவர்களை சற்றும் நீ மதிக்காமல் இரு. பிறர் நலமாக வாழ வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை கெடுக்க சிலர் ஆசைப்படுகின்றார்களே, அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் எப்பொழுதும் என்னுடைய பக்தர்களை நான் வைக்க மாட்டேன். நெடு நாட்களாக நீ இந்த துன்பத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்று தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னை கவிழ்க்கவே திட்டத்தை உன்னோடு இருந்தே சிலர் புகட்டி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் திட்டத்தை எல்லாம் தவிடு பொடியாக்கி உன்னுடைய வாழ்க்கை நிறைய மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி கொடுக்க இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கின்றேன், நீ கவலைப்படாமல் இரு என்று சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் சில அறிவுரைகளையும் கூற வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். இந்த முருகனின் துணையால் உன் வாழ்க்கை நலமாக மாற வேண்டுமென்றால் இன்றைய என்னுடைய வாக்கை சற்று முழுமையாக கவனத்தோடு நீ கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று இந்த திருச்செந்தூர் முருகன் ஆசையும் படுகின்றேன். என்னுடைய ஆசை இன்றைய தினத்தில் நிறைவேறும் பட்சத்தில் உன் வாழ்நாட்களில் நீ பெற்றுள்ள அத்தனை ஆசைகளையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றியும் கொடுப்பேன். என்னுடைய சத்திய வாக்கினை என்னுடைய பக்தர்களுக்கு நான் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கடமையிலிருந்தும் பொறுப்பிலிருந்தும் சிறிதும் தவறாமல் வாக்கு மீறாமல் அத்தனையையும் நிகழ்த்தியும் தருவேன். என்னை தேடி ஓடி ஓடி வரும் பக்தர்களை எல்லாம் அவர்களுடைய துன்பங்களை ஓட ஓட விரட்ட நான் காத்து கொண்டிருக்கின்றேன். முருகா இதை செய்து கொடு, முருகா அதை செய்து கொடு போதும் என்று என்னுடைய பக்தர்கள் மனமுறி கேட்கும் பொழுது நானும் மனமிறங்கி அத்தனை வேண்டுதல்களையும் யாருக்கும் எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி நிறைவேற்றி கொடுத்தபடியே இருக்கின்றேன். என்னுடைய கரங்களிலிருந்து பொழியக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்னுடைய பக்தர்களின் மீது, என்னை தேடி வரும் பக்தர்களின் மீது நான் பொழிந்தபடியே இருக்கின்றேன். உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, மனதிற்கு நலனை கொடுத்து, வாழ்விற்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு முன்னேற்றத்தையும் கொடுத்தருளி கொண்டு இருக்கின்றேன். முருகனுக்கு அரோகரா என்று கோஷங்களை எழுப்பும் பொழுது மெய்சிலிர்த்து விடுகின்றேன். என்னுடைய பக்தர்களை கண் கலங்காமல் வாழ வைக்க வேண்டும், எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ வைத்தே ஆக வேண்டும் என்று உங்களுடைய குறைகளை இந்த கந்தன் போக்கியும் தருகின்றேன். நிறைகள் நிறைந்த வாழ்க்கையை மனநிறைவோடு நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒவ்வொரு கணமும் கண்ணிமைக்காமல் உங்களை காத்து கொண்டு இருக்கின்றேன். காக்க காக்க கனகவேல் காக்க என்று என்னுடைய பக்தர்கள் என்னுடைய கந்த சஷ்டி கவசத்தை மனமுருகி வாசிக்கும் பொழுது என்னுடைய மனமானது குளிர்ந்து விடுகின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் சென்றுவிடும். தற்சமயம் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற பிரச்சனையிலிருந்து உன்னை நான் வெளிக்கொண்டு வந்து விடுவேன். எங்கே சென்றது அந்த பிரச்சனை என்று தெரியாமல் காணாமல் போய்விடும். உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் தானாக உன் அருகில் வந்து சேரும். மனம் மகிழ்வோடு இந்த முருகனுக்கு நீ மகிழ்ச்சியை தெரிவிப்பாய். புது வாழ்க்கையை புது தெம்போடு இன்றைய தினத்திலிருந்து நீ வாழ ஆரம்பித்து விடுவாய். புத்தம் புது தொடக்கம் இது, உனக்கான நாள் இது. இந்த நாளில் உன்னை தேடி வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாக்கை முழுமையாக கேட்க வேண்டுமென்று முடிவெடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்வில் நலனை கொடுக்க வேண்டும் என்று நானும் இக்கணம் முடிவு எடுத்து விட்டேன். என்னை தடுக்க யாராலும் முடியாது. நல்லதே நடக்கும்.